Hi all, welcome back. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நமது இங்கிலீஷ்மே சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் தவிர மத்தவங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? உங்கனால தப்பு இல்லாம தெளிவா இங்கிலீஷ் கத்துக்க முடியுதா? இல்லவே இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல்ல உள்ள வீடியோஸை பாருங்க. அதுக்கப்புறம் புரியாதது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது நமது அன்றாட வாழ்க்கையில பேசும்போது நம்ம அதிகமாக பயன்படுத்துவது இல்லவே இல்லை. இதுக்கு இங்கிலீஷ்ல நாட் அட் ஆல், இதை இங்கிலீஷ்ல எம்பத்திக் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவ்ல ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இல்லவே இல்லை அப்படின்னு அழுத்தி சொல்லணும்னா அதுக்கு பயன்படுத்துவது தான் நாட் அட் ஆல். இப்போ இது எல்லாமே வெறும் நெகட்டிவ் சென்டென்ஸ். இல்லை, நாட் என்பது மட்டும் வரும். பாருங்க, நான் அவனை பார்க்க மாட்டேன். I will not see him. நான் அவனுடன் பேச மாட்டேன். I will not speak with him. அவள் என் வீட்டுக்கு வரமாட்டாள். She will not come to my house. அடுத்து, அவள் என் வீட்டில் சாப்பிட மாட்டாள். She will not eat at my house. இப்போ இந்த 4 சென்டென்ஸ்லயுமே நாட் 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 இருப்பதால் இது எல்லாமே வெறும் நெகட்டிவ் சென்டென்ஸ். இல்லை என்ற அர்த்தம் வரக்கூடிய வெறும் நெகட்டிவ் சென்டென்ஸ். இவைகளை இல்லவே இல்லை என்ற அர்த்தம் தரக்கூடிய எம்பத்திக் நெகட்டிவாக மாற்ற வேண்டுமானால் நாட்டுக்கு பக்கத்துல அட்டால், நாட் அட்டால் அப்படின்னு வைக்கணும். இந்த நாட்டுக்கு பக்கத்துல அட்டால் சேர்க்கணும். இப்படி வரும், I will not at all see him. அல்லது சென்டென்ஸோட எண்டில் அட்டால் சேர்க்கணும். அப்ப இப்படி வரும். ஒன்று, ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸில் நாட்டுக்கு பக்கத்தில் அட்டால் சேர்த்து நாட் அட்டால் என அமைக்கலாம். அல்லது அதே நெகட்டிவ் சென்டென்ஸில் எண்டில் அட்டால் சேர்த்து இப்படியும் அமைக்கலாம். I will not at all see him. I will not see him at all. ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். இவைகளுடைய தமிழ் அர்த்தம், அட்டால் இல்லாமல் இருக்கும் பொழுது நான் அவனை பார்க்க மாட்டேன். இப்போ நான் அவனை பார்க்கவே மாட்டேன் என வரும். அதே போல இந்த சென்டென்ஸ்ல நான் அவனுடன் பேச மாட்டேன். I will not speak with him. நாட்டுக்கு பக்கத்தில் அட்டால் சேர்க்கும் பொழுது I will not at all speak with him எனவும், நெகட்டிவ் சென்டென்ஸோட இறுதியில அட்டால் சேர்க்கும் பொழுது அட்டால் I will not speak with him at all. இப்போ இவைகளுடைய தமிழ் அர்த்தம் எப்படி வரும்? நான் அவனுடன் பேசவே மாட்டேன் என வரும். அதே போல இந்த சென்டென்ஸ்ல அவள் என் வீட்டுக்கு வரமாட்டாள், இத அவள் என் வீட்டுக்கு வரவே மாட்டாள் என மாற்றணும். அப்ப என்ன செய்யணும்? இந்த நெகட்டிவ் சென்டென்ஸோட எண்டில் அட்டால், அப்படி இல்லைன்னா இந்த நாட்டுக்கு பக்கத்துல அட்டால். She will not at all come to my house. She will not come to my house at all. அடுத்து இந்த சென்டென்ஸ், அவள் என் வீட்டில் சாப்பிட மாட்டாள், இத சாப்பிடவே மாட்டாள் அப்படின்னு மாத்தணும்னா she will not at all eat at my house. She will not eat at my house at all. இதில் இருக்கக்கூடிய 4 சென்டென்ஸுமே ஃபியூச்சர் டென்ஸ்ல எம்பத்திக் நெகட்டிவ்ல இருக்கு. இப்போ இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ்ல எம்பத்திக் நெகட்டிவா மாத்தணும். அதுக்கு என்ன செய்யணும்? 2 வேலை செய்யணும். இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய will எல்லாம் எடுத்துட்டு டிட்னு மாத்தணும். தமிழ் சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய மாட்டேன், மாட்டாள் இவைகளை இல்லைன்னு மாத்தணும். மாத்துவோம். இங்க இங்க இருந்த will எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அந்த இடத்துகள்ல டிட்ட கொண்டாந்து வச்சாச்சு. அடுத்து மாட்டேன், மாட்டாள் இதையெல்லாம் எடுத்தாச்சு. இல்லை இல்லை என்ற வார்த்தையை கொண்டாந்து வச்சாச்சு. இப்ப பாருங்க, நான் அவனை பார்க்கவே இல்லை, பாஸ்ட் டென்ஸ்ல எம்பத்திக் நெகட்டிவ். I did not at all see him அல்லது I did not see him at all. அடுத்து நான் அவனுடன் பேசவே இல்லை, I did not at all speak with him அல்லது I did not speak with him at all. மூணாவது சென்டென்ஸ், அவள் என் வீட்டுக்கு வரவே இல்லை, she did not at all come to my house அல்லது she did not come to my house at all.
அடுத்தது அவள் என் வீட்டில் சாப்பிடவே இல்லை. she did not at all eat at my house அல்லது she did not eat at my house at all. இந்த சென்டென்ஸ்கள்ல at all இல்லைன்னா நார்மல் நெகட்டிவ், at all இருந்தா எம்பேட்டிக் நெகட்டிவ். உதாரணமா இந்த ஒன்றாவது சென்டென்ஸ்ல at all இல்லைன்னா அது நார்மல் நெகட்டிவ், நான் அவனை பார்க்கவில்லை. at all இருக்கும் பொழுது அதுதான் எம்பேட்டிக் நெகட்டிவ், நான் அவனை பார்க்கவே இல்லை. மேலும் சில உதாரணங்கள் பார்க்கலாம். இதை என்னால் ஒத்துக்கொள்ளவே முடியாது. அவர்களால் அதை தூக்கவே முடியவில்லை. அவன் கிரிக்கெட் விளையாடவே மாட்டான். இதையெல்லாம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ நான் பண்றேன். I cannot at all agree to this அல்லது I cannot agree to this at all. இதை என்னால் ஒத்துக்கொள்ளவே முடியாது. அடுத்தது they could not at all lift it அல்லது they could not lift it at all. அவர்களால் அதை தூக்கவே முடியவில்லை. அடுத்தது அவன் கிரிக்கெட் விளையாடவே மாட்டான். he does not at all play cricket. he does not play cricket at all. அடுத்து கடைசியாக உங்களுக்கான எக்ஸசைஸ். அவளை நான் அழைக்கவே இல்லை. அவர் அங்கு இல்லவே இல்லை. இது என்னுடைய பெட்டியே இல்லை. நான் டீ குடிக்கிறதே இல்லை. குடிக்கவே மாட்டேன். ரெண்டும் ஒன்று தான், ஒருவருடைய பழக்கம். இந்த நாளையும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, கமெண்ட்ல எழுதுங்க, பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நம்முடைய சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் என்பதற்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஆங்கில சுருங்கம். சர்ஃபுதீனியம். சந்திப்போம்.